ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 12ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரே நாளில் ரூ. 220 அதிகரிச்சிருந்துங்க. சவரனுக்கு ரூ. 1760 அதிகரிச்சிருந்தது. 22 கேரட் 1 கிராம் நேற்று ரூ. 11,700 ஒரு சவரன் ரூ. 93,600 விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 12,763 ஒரு சவரன் ரூ. 1,02,104 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 1 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூ. 170 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது 8 நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் குறைய தொடங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதாவது 15 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்று தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 11,700 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 30 ஒரு ரூ. 80 வரைக்கும் தங்கத்தோட விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்ல முடியுங்க. ஸோ இன்று தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட்டு நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கிட்ட இந்த டைமில் தான் அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிராமிற்கு ரூ. 30 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அடுத்து வெள்ளியுடைய விலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்கத்தான் செய்யுதுங்க. ரூ. 1 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதன் காரணமாக அந்த ரூ. 1 அதிகரிக்காமல் இருக்கலாங்க. அதனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த ரூ. 170 இருக்கலாம். இல்லைன்னா ரூ. 170 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. 1 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்று விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 9:45 10 மணிக்குள்ள உங்களுக்கு நான் போஸ்ட் டேப்பில் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ மதியம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் 1க்கு 4 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.